ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அவரும் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய அக்வாரியம் டேங்குக்கு வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதா, அல்லது அது யூஸ் பண்ணுறனால நம்மளோட டேங்கோட கிளாஸஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதும், எந்தெந்த கிளாஸஸ்க்கு வந்து எந்தெந்த மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இன்னைக்கான வீடியோஸில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் கண்டுபிடிச்சதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்குக்குள்ளே வந்து கை விட்டு கழுவாமல் எப்படி வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் வந்து கண்டுபிடிச்சது கூட. அது இல்லாமல் இந்த மாதிரி மான்ஸ்டர் டேங்க்லாம் நீங்கள் வந்து கை விட்டு கழுவாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து நம்மளை கடிக்க அட்டாக் பண்ணுங்க. சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, பெரிய பெரிய ஃபிஷஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம கை பார்த்தீங்கன்னா பிளட் வரத்துக்குமே நிறைய சான்சஸ் வந்து அதிகப்படியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் வந்து மேக்ஸிமம் ஒரு 80% பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து அதிகப்படியாக உப்புக்கார பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து படிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைம்லேயும் வந்து இந்த மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த உப்பு கரையும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக தான் வந்து மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சைஸ் இருக்குது: ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்மால். ஸோ ஸ்மால் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 5 mm to 6 mm. ஸோ நீங்கள் ஒரு அக்வாரியம் டேங்க் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 5 mm டேங்க் வந்து மேக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ 5 mm கிளாஸ் வந்து மேக் பண்ணுங்கள். எந்த டேங்க் நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சின்ன சைஸில் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 mm அந்த மாதிரி குறைச்சி நீங்கள் வந்து மேக் பண்ணிங்கன்னா கிளாஸஸ் வந்து உடையத்துக்கும் சான்சஸ் அதிகப்படியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் வந்து எந்த மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பருமே அந்த டேங்க் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 5 mm நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேசிக் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 mm to 6 mm வந்து இந்த சின்ன மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 feet வந்து 6 mm பார்த்தீங்கன்னா மேக் பண்ணக்கூடிய பர்சன் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ நான் நிறையா செட்டிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா 6 mm பார்த்தீங்கன்னா 3க்கு 1.5 டேங்க் செய்யக்கூடிய பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர்லாம் யாரை யூஸ் பண்ணிட்டு பொழுதுனையும் தேய்ச்சிட்டே இருக்கிறது சொல்லிட்டு உடனே நெக்ஸ்ட் சைஸ் போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 mm to 10 mm. ஸோ அப்போ வந்து ஒரு 6 mm இருக்கக்கூடிய ஒரு கிளாஸஸ்க்கு வந்து நீங்கள் 10 mm மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். பிகாஸ் வந்து இது ஒரு கம்மி ப்ரெஷர். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக்கோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். அப்போ வந்து சன்னமாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸஸில் வந்து நீங்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பவராக இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் போட்டு இழுக்கும் போது ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு 25% பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து அதிகப்படியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து 5 mm to 6 mm பார்த்தீங்கன்னா ஸ்மால் இருக்குது, சரிங்களா? ஸ்மால் மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ். ஸோ மீடியம் சைஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 8 mm to 10 mm, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த மீடியம் சைஸ் வந்து mm வந்து போதுமானது. 8 mm பார்த்தீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு ஒரு 4 feetக்குள்ள இருக்கக்கூடிய டேங்குக்கு வந்து இதுவே போதுமானது. ஏன்னா 8 mm டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 feetக்குள்ள தான் செய்ய முடியும் உங்களால், சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு 5 feetலாம் போகும்போது 12 mm ஆட்டோமேட்டிக்காக போயிருவீங்க. ஸோ இது வந்து 4 feet டேங்க் தான். இதே பார்த்தீங்கன்னா 8 mm டேங்கில் தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணது, சரிங்களா? இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் சைஸ் தான். ஸோ 8 mm வரைக்குமே பார்த்தீங்கன்னா 8 to 10 mm வந்து இந்த மீடியம் சைஸ் ஸ்க்ரப்பர் வந்து போதுமானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ். ஸோ லார்ஜ் சைஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். 12 mm இருக்கு இல்லையா, 12 mm to 16 mm இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இது வந்து போதுமானது. இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து சைஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். பவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக பிடிச்சி இழுக்க முடியாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவராக இருக்கும். இப்படி சாய்ச்சி தான் நீங்கள் வந்து இழுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வரும், சரிங்களா? இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் 12 mm to 16 mm யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு வந்து போதுமானது. இதுக்கப்புறமே கடைசி சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஸோ எக்ஸ்ட்ரா லார்ஜ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சைஸ் பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ நம்ம கை சைஸுக்கே இருக்கும் இது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 16 mm to 19 mm இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் அதில் சொன்ன மாதிரி அதுக்கு உண்டான பவர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடையாது, சரிங்களா? ஸோ சைஸ் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா இந்த 12 mm லார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் தான் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 feet 8 feet அல்லது 6 feet இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப பெரிய டேங்க்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஸ்க்ரப்பர் போட்டு இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லேட்டாக இழுக்கிற மாதிரி தெரியும். அப்போ வந்து சைஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் போட்டு இழுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த டேங்க் வந்து நீங்கள் சீக்கிரமாக க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து இது பெருசு. இது வந்து 16 to 19 mm வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஸோ 12 mm வரைக்கும்லாம் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா வந்து ஈஸியாக வந்து பவர் பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பவர் மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 feetலேருந்து ஒரு 8 feet டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 16 mm to 19 mm வந்து டேங்க் சைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா?
இந்த மேக்னெட் ஸ்க்ரப்பரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் நிறைய இருக்குது. பிரதர் நான் டக்குன்னு விட்டா கிளாஸ் உடஞ்சிருமா அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து புதுசாக வந்து கிளாஸில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது பார்த்தீங்கன்னா ரஃப் சைடை உள்ளே விட்டுட்டு இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சைடு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்பாஞ்சு நீங்கள் நேராக வைக்க வேணாம், கொஞ்சம் கிராஸாக வச்சிங்கன்னா பவர் வந்து கம்மியாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி பட்டுன்னு அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி அடிக்க வேணாம். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா கிளாஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இப்படி எடுத்து நீங்கள் கிராஸாக நேராக இருக்குங்களா, இப்படி கிராஸாக கொண்டு போயிட்டு வச்சுட்டு வச்சிங்கன்னா அதுவே திரும்பும், திருப்பிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு எட்ஜஸ்க்கு வந்து எடுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விரலில் வந்து இப்படி பிடிச்சி நம்ம நவுத்திக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் நவுத்திக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்படி போட்டு இப்படி தீத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தீர்த்தக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இப்படி இப்படி பண்ணிங்கன்னா இது வந்து போதுமானது. எப்பயுமே ஸ்க்ராச்சஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் வந்து அதிகப்படியாக வந்து இருந்துச்சுன்னா கூட இதை நீங்கள் வச்சு வேகமாக இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மோட்டர்கிட்ட வந்து வந்துடும். சரிங்களா? இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் கூட. ஸோ அந்தெல்லாம் வேஸ்ட் இருக்காது. இங்கே தான் வேஸ்ட் வந்து கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். கலெக்ட் ஆகிற வேஸ்ட் நீங்கள் வேகமாக இப்படி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும் இந்த பக்கம். ஸோ எப்பயுமே ஸ்க்ரப் பண்ணும்போது இப்படி பாதி இழுத்துட்டு கொஞ்சம் இழுத்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இப்படி வந்துட்டு கூட இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு தீத்துவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம தீர்த்தக்கூடாது. அந்த மாதிரி தீர்த்தும் போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ஒரு 10% பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி மேக்னெட் ஸ்க்ரப்பரில் வந்து முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரப்பரில் வந்து இது மாதிரி இருக்கணும். சரிங்களா? அந்த ஸ்க்ரப்பர் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஹைட்டாக இருக்கணும். ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளைனாக இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வீடியோ அந்தளவுக்கு எனக்கு தெளிவாக காமிக்க முடியுமான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட டேங்க் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ப்ளைனாக இருக்கும். அப்போ பாருங்களேன், என்னோட கையிலே பாருங்கள் அந்த இது ஆடுது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களோட டேங்க் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாமல். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 mm பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, 1.5 mm பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக உங்கள் டேங்கில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்காம சாஃப்டான ஒரு விஷயத்தை வந்து உள்ளே எடுத்து கொடுக்கும். உப்பு கரைகளையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரெஸ்ட் ஆகும். அதே மாதிரி உப்பு கரை அதிகமாக இருக்குன்னு ரொம்ப அதிகமாக போட்டு தேய்க்க வேணாம். டெய்லி ஒரு 1 டைம் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். உடனே ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைக்க வேணாம் யாரும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா போர் வாட்டரில் வந்து சால்ட் கண்டென்ட் வந்து படிக்கிறது ரொம்ப சகஜமான விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து 1 டைம் வந்து நீங்கள் இந்த மேக்னெட் ஸ்க்ரப்பரை போட்டு ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பு கரை பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஒரு 90% பார்த்தீங்கன்னா குறைய வந்ததுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகம். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா படிப்படியாக தான் குறையும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு இழுத்தாலே வந்து அந்த உப்பு கரை வந்துடும் அப்படின்னு நினைக்க வேணாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு கரை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஆசிட் கிளீனர் பார்த்தீங்களா, ஸோ அக்வாரியம் டேங்குக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் கிளீனர் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி பார்க்குறோம். அதில் க்ளீன் ஆகாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஸ்க்ரப்பரை போட்டு டெய்லியுமே ஒரு வாட்டி அந்த உப்பு கரை இடத்துலேருந்து சும்மா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உப்பு கரை வந்து விலக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உப்பு கரை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு வர தீத்துறப்ப தான் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் வந்து ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. சொல்லிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக எனக்கு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 4 சீட்டில் நம்மகிட்ட எப்பயுமே ரெகுலராக இருந்திருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஏன்னா கொரியர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். வேறு ஏதாவது திங்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.